ஆண்டவர் உச்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. முதலாவது ஸ்தோத்திரம். இந்த நாளிலே புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற மகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த மகளை கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வருட காலம் ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு அற்புதமாய் அதிசயமாய் மகளை பாதுகாத்து நடத்துவதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக 50 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எவ்வளவோ வந்த போதும் ஆண்டவர் இதுவரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து நாளை காண செய்த கதற்காக ஆண்டவர் சொல்லுவோம். அவர்களை ஆண்டவரை தொடர்ந்து ஆஸ்வதிக்கும்படியாக என் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. முதலாவதாக மேடையில் அமர்ந்திருக்க எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ள கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சொல்வது போல என்னுடைய பெயர் சகாயராஜ். கன்னியாகுமரியிலே ஜீசஸ் கிரேஸ் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அருமை தம்பி ஐசக் அவர்கள் எப்படி எனக்கு தெரியும் என்றால், நான் 25 ஆண்டுகள் சவுதி அரேபியாவிலே வேலை செய்து ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கழிந்த வருடம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி தான் இந்தியாவுக்கு நான் கடந்து வந்தேன். அல்லேலூயா. தம்பி எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே தெரியும். சோதரம் நான் சபையில் எங்க பாஸ்டர் தான் இருந்தேன். அப்பொழுது தம்பி நம்முடைய சபைக்கு வருவார்கள். அவர்களை குறித்து நன்றாக என்னால் சாட்சி சொல்ல முடியும். நல்ல ஒரு தேவனுடைய மகன். சோதரம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக சோதரம் அந்த தேசத்திலே இன்றைக்கு எனக்கு தெரியும். சோதரம் நம்முடைய சபையிலே மிகவும் பக்தி வைராக்கியமாக கர்த்தருக்காக செயல்படுகிற தம்பி. ஒருமுறை அவர் இந்தியாவுக்கு தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு எக்ஸிட் ஊருக்கு வந்தார். மறுபடியுமாக அவர் சவுதி அரேபியா வந்தபோது எங்களுடைய கம்பெனியில் தான் அவருடைய இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் வேலை பார்த்த அதே கம்பெனியில் தான் தம்பி இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சோதரம் தம்பி வந்த ஒரு 7-8 மாதத்தில் நான் ஊருக்கு கடந்து வர வேண்டிய அப்படினாலே சோதரம் இப்பொழுது தம்பி சவுதி அரேபியாவில் இருக்கிற வெக்கேஷன் கிளம்ப வந்த போது சவுதி அரேபியா கூப்பிட்டிருந்தார்கள். பாஸ்டர் எங்க குடும்பத்திலே இப்படி ஒரு ப்ரோக்ராம் வைக்க விரும்புகிறோம். அப்பாவுடைய 50வது திருமண நாள், ஆண்டு திருமண நாள், பிள்ளையுடைய முதல் ஆண்டு பர்த்டே கொண்டாட விரும்புகிறோம், பாஸ்டர் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது நான் அந்த நாளை பார்க்கும்போது எனக்கு எந்த மீட்டிங் இல்லாதபடினா இந்த நாளை வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது தேவ செய்தி கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் இந்த நாளில் சங்கீதம் வாசித்த வண்ணமாக 128ஆம் சங்கீதம் கடைசி பகுதியை வாசிக்கலாமே. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே அருமை ஐயா ஆபிரகாம் ஐயாவுடைய 50வது திருமண நாள். அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், சோதரம் நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளை யாரு? ஐசக். அந்த ஐசக்குடைய பிள்ளையை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த பிள்ளையுடைய பிறந்த நாளையும் காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு சொன்னார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சோதரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அதுதான் இந்த நாள் நாம் தியானிக்க போகிற வேத பகுதிகள். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் மையப்படுவதாக. நீங்க ஒரு கணக்கு எடுப்பீர்களானால் சோதரம் a² + b² என்கிற ஒரு கணக்கு, ஒரு தியரி போட்டு எடுப்பீர்களானால் ஒரு ஆன்சர் வர வேண்டுமானால் மேல் பகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் சரியாக இருந்தால் தான் கீழே கரெக்டா என்ன ஒரு ஆன்சர் வரும். ஏதோ ஒரு பகுதி தவறாகி விட்டால் ஆன்சர் என்னாகாது, வரவே வராது. அல்லேலூயா. இது மாதிரி தான் நம்முடைய ஆண்டவருடைய பிரமாணம். அப்படித்தான் சோதரம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் தான் வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்து சேரும். அல்லேலூயா.
இன்றைக்கு அநேக ஜனங்கள் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை, என்னுடைய வாழ்க்கையில செழிப்பு வரவில்லை, ஏன் என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது, பலரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த பகுதியிலே தவறு நடந்திருக்கிறதை அவர்கள் காண்பதே கிடையாது. அல்லேலூயா. சரி பண்ண வேண்டியதை நாம் சரி பண்ணுவோமானால் வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா வந்துவிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டுமானால் அவர் முதலாவது என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அது முதல் வசனத்தை படிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் இவ்வளவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அது நிச்சயமாக கொடுப்பார். அதில் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது எந்த விதமான மாற்றமும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. பிரதர் ஆராதனை நடத்தும் போது ஒரு பாடலை பாடும்போது நான் வெறுங்கையனாய் போனேன், பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன் என்று பாடினார். நான் சொல்லுகிறேன், நான் சவுதி அரேபியாவுக்கு போகும்போது நான் வெறுங்கையனாக போனேன். அல்லேலூயா. எனக்கு அவ்வளவு படிப்பு ஒன்று கிடையாது, சோதரம் ரொம்ப திறமையான ஆளும் கிடையாது. ஆனால் அங்கு நான் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. பிறப்பிலே கத்தோலிக்க மார்க்கத்தில் மிகுந்த பக்தி வைராக்கியம் வளர்க்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆனால் நான் அங்கு கடந்து சென்று ரட்சிப்பை நான் பெற்றுக் கொண்ட போது சோதரம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட என்னுடைய வாழ்க்கையில உண்மை காணப்பட கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய பயபக்தியோடு என்னை காத்துக்கொள்ள கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்பினார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். என்னை ஒவ்வொன்றாய் ஸ்டெப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்படி ஆசீர்வதித்து அவங்க தம்பிக்கு தெரியும், சோதரம் என்னுடைய கம்பெனில ஒரு டிபார்ட்மென்ட்டைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை நான் வகிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. காரணம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தபடியால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்னுடைய மனைவியும் அங்கே சவுதி அரேபியாவில் என்னோட கூட 7-8 ஆண்டுகள் என்னோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப ஏன் சொன்னா, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்வோமானால் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து விடுவார். அல்லேலூயா. இதான் ஃபார்முலா. இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் சில முக்கியமான காரியங்களை இப்ப நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் படிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் அல்லேலூயா 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஏன் சோதித்தார்? ஆண்டவர் ஆபிரகாமை ஏன் சோதித்தார்? அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆபிரகாமை சோதிப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருந்தது. என்னவென்றால், இந்த ஆபிரகாம், நான் நேசிக்கிற ஆபிரகாம், என்னை பின்பற்றி வருகிற ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், நன்றாக வசனம் தியானிக்கிறவர்கள், நன்றாக வசனம் படிக்கிறவர்கள், நீங்க அதிகமாக இந்த பகுதியை படிக்கிறபடினால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயதிலே ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆனால் சில நாட்கள் சென்ற போது அந்த மகனை ஆண்டவர் திரும்ப கேட்கிறார். ஆபிரகாமே, உன்னுடைய நீ நேசிக்கிற ஏக புதல்வனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆபிரகாமுடைய மனப்பக்குவம் எவ்வளவாய் இருந்தது என்று ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். அல்லேலூயா. கேட்ட உடனே சோதரம், நம்மனா 100 வயதுல ஒரு குழந்தை கிடைச்சுன்னா யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. சோதரம். ஆனா இன்னொரு ஸ்பெஷல், ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? ஆபிரகாம் இந்த செய்தி தேவனிடத்திலிருந்து வந்த உடனே சாராட்ட சொல்லவே இல்லை. சொல்லுங்களேன். சாராட்ட சொன்னா என்ன நடந்துன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. வயசான காலத்துல இந்த மனுஷனுக்கு என்ன கெட்டு போச்சு? புத்தி கெட்டு போச்சு. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அதான் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா வீட்டுல அவங்களோட பேசிக்கிட்டு தான் ஒரு சொல்லுவாங்க, இவர் 10 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, திரும்ப என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க, அங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சோதரம். அல்லேலூயா. ஒருவேளை ஐயா 25 வயசு இருக்குமா? 76 வயசு நல்லா மதிப்பிட்டு. அல்லேலூயா. அப்போ 100
வயசுல ஆபிரகாம் பார்த்து சாரா என்ன சொல்லியிருப்பான், இந்த மனுஷனுக்கு என்ன கட்டு போச்சு, புத்தி கட்டு போய், இந்த ஆண்டவர் சொன்னதே கிடையாதுன்னு சொல்லி பிளேட் அப்படியே மாத்தி இருப்பான். அல்லேலூயா. அதனால ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், சாராட்ட சொன்னா கதை கந்தல் ஆயிடும். அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் சாராட்ட சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தபடியினால் அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணவே இல்லை. அல்லேலூயா. இப்போ அதை எப்படி உறுதி செய்யறாங்க படிக்கலாம். 12ஆம் வசனம் படிங்க. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று I know very well. எனக்கு நன்றாகவே தெரியும். இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யாருக்கு பயப்படுகிற மனுஷன். சங்கீதத்துல படிச்சோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஆசீர்வாதம் அடிக்கிட்டே போறாரு. சோதரம். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் யாருக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாமை கர்த்தர் செல்வ ஜீவனாய் ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த ஜனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற முதல் படி ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிகிறவர்களாக எல்லா நிலைமையிலும் கீழ்ப்படியணும். சோதரம். அல்லேலூயா. சில பேர் வீட்டுல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியவே மாட்டார். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க யாருக்கு கீழ்ப்படிறோம், யாருக்கு கீழ்ப்படிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோம். சோதரம். அல்ல, நம்முடைய ஆண்டவர் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். இது இல்லாம எங்க போக முடியாது. நான் சொல்ல புரியலங்க. சோதரம். கர்த்தர், புருஷன், மனைவி எங்க போக முடியாது. இப்படி சோதரம் இப்படிதான் போக முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால நீ டைரக்டா ஆண்டவரோட ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. அல்லேலூயா. சோதரம். பிரைஸ் தி லார்ட். வீட்ல நல்ல புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு காரியத்துல போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன காரியம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. சோதரம். அல்லேலூயா. சத்தம் அல்ல சொல்லுங்களேன். எனக்கு எத்தனை பேரு தெரியும், சோதரம், புருஷனோடு சண்டை போட்டு ஆலயத்துல போய் நல்லா அல்லேலூயா சொல்றதுதான் எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. மனைவிய வீட்டுல நல்லா அடிச்சுட்டு போய் வீட்டுல போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி எத்தனையோ புருஷனா கழிப்படுறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் முன்னால ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஸ்தோத்திரம். எப்படின்னா, அவர் ஒரு சபை மூப்பர், ஒரு சபையின் மூப்பராக இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் தான் சபையில பாட்டு பாடுவார். சோதரம். சபையில நல்லா பாட்டு பாட. ஞாயிற்றுக்கிழமை காலையில புருஷனுக்கு மனைவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தபோது என்ன பண்ணாரு, ஓங்கி ஒண்ணு யாரு கொடுத்தார், மனைவிக்கு பொண்ணு கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போனாங்க, ஆலயத்துக்கு. சோதரம். ஆலயத்துக்கு வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, முன்ன பாட்டு பாடிட்டே இருக்கிறார். யார் பாட்டு பாடிட்டு இருக்கா, சோதரம். அல்லேலூயா. பின் வரிசையில் யார் உட்கார்ந்து இருக்கிறா, வீட்டுக்காரமா உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பா, சகோதரிமாரெல்லாம் உட்கார்ந்துருப்பா. அப்போ சோதரம் இவன் நல்ல பாட்டு பாடு, நம்ம பாட்டு பாடி ஆராய்ச்சி இருக்கிறாரு. பின்னால உட்கார்ந்து மனைவி சொல்றான், ஆமா இதுல ஒண்ணும் குறைச்சல் கிடையாது, பாட்டு மட்டும் பெருசா இருக்கு, வீட்டுல மட்டும் என்ன அடிச்சுட்டு வந்து நல்லா பாட்டு பாடுறாரு. சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். அப்படியெல்லாம் தேவ பிள்ளைகளே, சோதரம். அல்லேலூயா. நாம் இசைந்த ஆத்துமாக்களாக ஒருவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து தேவனை பின்பற்றுபவர்களாய் காணப்பட வேண்டும். குறிப்பாக மனைவிகள் தங்களுடைய சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, முதல் படி கர்த்தருக்கு பயப்படுகிறது என்னவென்றால் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், சோதரம் எடுத்தவர்கள் படிக்கலாம். இரண்டாவது காரியம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 இருந்து படிக்கலாம். யோசேப்பின் மேல் கண் போட்டு
என்னோட சைன் என்றால் அவனோ இணங்காமல் அவளை நோக்கி இதோ யாதொன்றை குறித்தும் என்னிலும் பெரியவர் இல்லை. போதும் போதும் ஸ்தோத்திரம். அருமையானவருடைய பிள்ளைகளே, யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் சோதரம் எகிப்திலே போத்திமாருடைய வீட்டிலே இருக்கும்போது அவனுடைய மனைவி அவனை தன் பக்கமாய் இழுத்த போது, பாவ இச்சைக்கு நேராக இழுத்த போது, இவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தபடியினால் அவன் என்ன செய்தான்? அவளுடைய வாக்குக்கு இணங்காமல் சோதரம் அவனை பிடித்து இழுத்த போது தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுவிட்டு அவன் ஓடி போனான். எதுக்கு ஓடி போனான்? இவன் யாருக்கு பயப்படுகிறவன்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தபடினால் இவன் அந்த ஸ்திரியானவன் இழுத்த போது ஓடி போனான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதற்கு இரண்டாவது காரியம், பாவத்தை காணும் போது நீ ஓடி போக வேண்டியவனாய் இருக்க வேண்டும் என்று அதோடு கூட கூட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பாக பேப்பரிலே ஒரு செய்தி வந்தது. அதாவது உலக செய்திகள். நீங்க பேப்பர் தினத்தந்தியோ மாலை தினமலரோ அல்லது இந்த ஹிந்து பேப்பரோ நீங்க படிச்சீங்கன்னா உலக செய்திகள் ஸ்பெஷலா ஒரு இது வரும். பாத்துருக்கீங்களா? பேசலாம். அதிலே ஒரு காரியம் போட்டிருந்தார்கள், அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை. சோதரம் அந்த சம்பவம் என்னவென்றால், சோதரம் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஓனர் சோதரம் இந்த எம்டி சோதரம் அவரோட மேனேஜிங் டைரக்டர் கூட சோதரம் இந்த நாட்களிலே அந்த கம்பெனியிலே அநேக பேரை வேலைக்கு அமர்த்தினார்கள். அமர்த்தின போது அநேக பேர் வேலைக்கு வந்தார்கள். அதிலே ஒரு சகோதரியும் வேலைக்கு அமர்த்தப்பட்டார். ஒரு முக்கியமான போஸ்டிலே அமர்த்தப்பட்டு சில நாள் சென்ற உடனே இந்த எம்டி ஒரு நாள் ஒரு லெட்டர் கொடுத்தார். சோதரம் இந்த வேலையிலிருந்து இவரை டிஸ்மிஸ் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே இந்த லேடி போய் கேட்டாங்க, இந்த சகோதரி போய் கேட்டாங்க, ஏன் சார் என்ன வேலையில இருந்து எடுத்துட்டீங்க, என்ன பிரச்சனை, நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா, வேலை சரியா செய்யல என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நீ நன்றாக வேலை செய்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. என்ன பிரச்சனை என்று கேட்டபோது அந்த எம்டி சொன்னார், ஓனர் சொன்னார், நீ மிகவும் அழகா இருக்கிறாய் சோதரம், உன்னுடைய நீ அழகாக ட்ரெஸ் பண்ணி வருகிறாய், நான் ஒருவேளை பாவம் செய்து விடுவோனோ என்று பயந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணி, நான் ஒருவேளை பாவம் செய்து விடுவேனோ என்று பயந்து நான் என்ன பண்ணிட்டேன், உன் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். உடனே இந்த மகள் என்ன பண்ணா, உடனே கோர்ட்ல கேஸ் போட்டார். சோதரம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. சோதரம் அநேக வக்கீல்கள் இது வித்தியாசமா இருந்தபடினால் அநேகர் சேர்ந்து இதை வாதிக்க ஆரம்பித்தார்கள். இது என்ன செய்யலாம்? அல்லேலூயா. நீங்க நினைக்க என்ன தீர்ப்பாயிருக்கும்? சோதரம் எந்த தவறான காரியமும் பண்ணல. சோதரம் இவருடைய கோரிக்கை இது மட்டும்தான். சோதரம் இப்ப என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? சோதரம் கீழே போட்டு இருந்தார்கள். அந்த ஜட்ஜ் சொன்னார், சோதரம் இந்த எம்டி எடுத்த டிசிஷன் சரியான டிசிஷன். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த கம்பெனியுடைய ஓனர் யார்தான்? அவர்தான். சோதரம் அல்லேலூயா. அவருக்கு ஒருவரை அமர்த்தவும் ஒருவரை வெளியேற்றவும் என்ன உண்டு? அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லிவிட்டு கீழே ஒரு வாக்கு எழுதினார்கள், அமெரிக்காவில் இப்படி 100% மனிதர்கள் மாறிவிட்டால் பாவமே இருக்க முடியாது என்று எழுதிவிட்டார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, ஏன் அந்த மனிதர் செய்தார் இப்படி? ஏன் இந்த மனுஷன் இப்படி செய்தார்? நம்ம நாட்டுல சோதரம் அல்லேலூயா, நாளையிலிருந்து இவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நேற்று வரைக்கும் டெலிபோன் ஆபரேட்டரா இருந்தா இந்த பிள்ளை நாளைக்கு என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா யார் மாறி இருப்பா? நான் சரியாதான சொல்றேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் ஏன் நடக்கும்? அல்லேலூயா.
ஆனா ஒரு உண்மை மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், பாவத்தை கண்டு ஓடுகிற மனுஷன் சொன்னா, நீ இந்த வேலைக்கு வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. யோசேப்பு அவன் என்ன செய்ய தெரியுமா? பாவத்தை கண்டவன் விலகி ஓடினான். இவனுக்கு பாவத்துக்கு கூட்டு இல்ல. பாவத்தை இவனுக்கு பாவத்தோடு சம்பந்தங்களை இவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தான். இன்றைக்கு ஹல்லேலூயா. அதனாலதான் யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? பார்வோனுக்கு கொஞ்சம் அடுத்தால இவன் தான் எல்லாம். ஆனா பார்வோன் பொம்மை மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சொன்னான், ஓ வார்த்தை அன்றி என் தேசத்துல என்ன நடக்காது? ஒருத்தர் கையை நீட்ட முடியாது, கையை எடுக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் காரணம் தெரியுமா? இவன் பாவத்தை கண்டு விலகி ஓடினபடினால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தபடினால். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு நிமித்தம் அல்லேலூயா அவருடைய சந்ததி முழுவதும் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே இரண்டாவது காரியம், பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவன் தான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம். அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் ஒரு நிமிஷம் நான் இந்த காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க 11ஆம் அதிகாரம் எடுத்து படித்தீங்கன்னா தெளிவாக கொடுக்கப்படுகிறது. யுத்த காலமான யுத்த நாட்களிலே தாவீது யுத்தத்துக்கு போகாமல் அவன் வீட்டிலே தங்கிவிட்டான். அந்த நாட்கள் உப்பரிகளை ஏறி உலாத்திக் கொண்டிருக்கும் போது சோதரம் தூரமாக ஒரு ஸ்திரீ குளிப்பதற்காக ஸ்நானம் பண்ணுவதற்காக போனான். இதை தாவீது பார்த்து அவளை தன் பக்கம் இழுத்து அவனோடு பாவம் செய்தான். அல்லேலூயா. அந்த பாவத்தை மறைப்பதற்காக அந்த ஸ்திரீயுடைய புருஷனை போர்க்களத்தில் கொன்று போட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா சோதரம் இது யாருக்குமே தெரியாது வெளியே. ஒருவேளை ராஜாங்கத்துக்குள்ள சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். அல்லேலூயா. வெளியே யாருக்கும் தெரியாது. சோதரம் ராஜா தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த வேளையிலே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ராஜாவே ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய தேசத்திலே ஒரு மனுஷனிடத்தில்